यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म। இப்போது பகவத்கீதை பற்றி நம்ம பேசலாம். பகவத்கீதை என்கிறது ஒரு தெய்வீக பாடல். அதனுடைய அர்த்தமே தெய்வீகம் என்றே அர்த்தம். அந்த தெய்வீக பாடல் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறது, நம்முடைய வாழ்க்கை இன்னும் மேம்பட்டு இருக்கணும் நம்ம எல்லாருமே விரும்புவோம். சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறோம் இப்போ எல்லாருமே. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேல்நிலை போகலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா நம்ம பகவானை அடையணும். பிறவிக்கு மேலே பிறவி எடுத்துகிட்டே இருக்கும். அதனால தான் தியான ஸ்லோகத்திலேயே பகவான் என்ன சொல்கிறாரு, பவத்வேஷினி. பவசாகரம் என்றால் பிறப்பு இறப்பு கொண்டது தான் பவசாகரம். அந்த பவசாகரத்தை கடக்க வைப்பது தான் பகவத்கீதை. அதாவது இது அதாவது 18 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு அமிர்தவர்ஷினி என்று பகவானே என்று சொல்றாரு. என்ன அமிர்தவர்ஷினி சொன்னா, ஒரு மிருத்தனால இறப்பு, மிருத்த என்ன இறப்பு இன்மை. இறப்பு இல்லைன்னா எப்படி பிறப்பு இருக்கும்? ரெண்டுமே இல்லாமல் போயிடும். முதல்ல நமக்கு இறப்பு இருக்கக்கூடாது. அது எல்லாரும் சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா? யாரும் இறக்கக்கூடாதுன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நம்முடைய ஆத்மா எப்பொழுதுமே நிலையானது. ஒரு இறப்பும் கிடையாது, அழிவு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவோட நம்ம இருக்கிறோம். அது தெய்வீகமானது, ஒரு தெய்வீக அம்சம், பரமாத்மாவின் ஒரு சின்ன துளி என்று சொல்லலாம். அதனால தான் பகவான் பல விதத்தில் நம்ம விவரிக்கிறாரு. அவர் பக என்றாலே மிக பெரியவர், மிக பெரிய உருவம் கொண்டவர் என்று சொல்லலாம். அந்த பகவான் சின்ன அனோரணியம்சம் என்று சொல்வாங்க. அணுவை விட மிக நுண்ணியமானவராகவும் இருக்கிறார். அது 8வது அத்தியாயத்தில் கூட பகவானுக்கே நமக்கு எப்படி வழங்க வைக்கிறது என்றதுக்காக உபநிஷத்தெல்லாம் நம்ம படிக்க ரொம்ப கஷ்டம். அதனால உபநிஷத்துல இருக்க அதே ஸ்லோகத்தை எடுத்து கவிம் புராண மனுஷாசிதாரம் அனோரணியாம்சம் அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்யன்னு நம்ம பிரிக்கலாம். அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்ய தான் இருக்கும், தான் இருக்கும். ஆனா நான் இம் பிளஸ் என்ன பிரிச்சுக்கினா தான் அவரை பத்தி நம்ம சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம ஒரு உருவம் ஏன் கொடுக்குறோம்னா, மக்களுக்கு சிந்திக்க முடியல. ஒரு வினோதமா ஒரு நல்ல பெரிய உருவமா வச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஏன் திருப்பதிக்கு நிறைய போறாங்கன்னா, பெருசா பகவான் நிற்கிறாரு அங்கே. நல்ல அலங்காரங்கள் நிறைய செய்யப்படுது. அப்போ அங்கே போனா பக்தி வரும். ஏன்னா பகவான் ஒரு நின்ற கோலத்தில் இவ்வளவு அழகாக நிற்கிறார் என்ப ஒரு உருக்கம் இருக்கு, மனதில் ஒரு உருக்கம் வருது எல்லாருக்குமே. அதுக்காகவும் போறாங்க. இப்போ நம்ம விக்கிரக ஆராதனை எத்தனை நாள் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நல்லா செய்யலாம். இப்போ எனக்கு கோயில் போக முடியாத நிலை வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? மனசுக்குள்ளே பகவான், அதே திருப்பதி கடவுளை என்னால பார்க்க முடியும், மீனாட்சி அம்மனை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பகவான் என்ன சொல்றாரு, எந்த ஒரு பொருளும் சராச்சரம் என்ன சொல்லிடுறாரு. சர என்ன எல்லாம் நம்ம மூவ் பண்றோம். என்ன மரங்கள் மூவ் பண்ணுமா? ஒரே இடத்துல நிக்குது இல்லையா? அது அச்சரவா இருக்கு. அச்சர என்ன சராச்சரங்கிறதுல என்ன இருக்கு? சர என்ற வார்த்தை இருக்கு, அச்சர என்ற வார்த்தை. அந்த ராவில ஒரு அடங்கி இருக்கு. அதனால சராச்சரத்துல பகவான் இருக்கிறார்ன்னு சொல்லுவாங்க. சர என்ற மனுஷன், பிறகு என்ன விலங்குகள், நீந்துவன, ஊர்வன எல்லாத்துலயுமே பகவான் இருக்கிறார் தான். ஆனால் இந்த மரத்தில் இல்லாம இருக்காரா? அந்த மலையில இல்லாம இருக்காரா? அந்த மண்ணில இல்லாம இருக்கிறாரா? எல்லாத்துலயுமே இருக்காரு. எங்கே இல்லைன்னு நம்ம காமிக்க முடியும்? இதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதை நம்ம புரிய வைக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம பகவத்கீதை சொல்லி தரும் போது அவங்க கேட்பாங்க.
ஆமா, என்கிட்ட வந்து ஒரு பேனா இருக்கு. இந்த பேனா வச்சு இதுல இருப்பாரா பகவான் என்ன கேட்பாங்க. ஆமாமா இருக்குது. நானா அப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம வந்து காட் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு என்று சொல்லிட்டு, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லலைன்னா என்ன ஆகும்? இதுலயும் இருக்கிறாரு. நீ எழுதுகின்ற நோட்டில இருக்கிறாரு. அதனால சின்ன வயசுல நாங்கலாம் படிக்கும்போது, இப்ப சொல்லி தர்றாங்களோ இல்லையோ பேரண்ட்ஸ் எல்லாம், ஒரு கால் பட்டுடுச்சு, ஒரு விரல் பட்டுடுச்சு அந்த நோட்டு மேலன்னா, முதல்ல வந்து தொட்டு கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து மரியாதை குடுத்துருக்கோம். எல்லாத்துலயும் பகவான் இருக்கிறாரு. அதுவும் எழுதுகின்ற எழுதுகோல்ல இருக்காரு, எழுதுகின்ற அந்த நோட்டு புஸ்தகத்திலயும் இருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம வந்து மரியாதை குடுத்துருக்கோம். எதுக்கு? இது வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். சும்மா சொல்லிட்டே இருக்க கூடாது. பகவான் எங்கும் இருக்கிறார், எங்கும் அவர் இல்லாத இடம் இல்லை என்னெல்லாம் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இங்கும் இருக்கிறாரு. இது இல்லன்னா என்னால வந்து ஒரு சமையல் செய்ய முடியல. ஒரு பொருள் எனக்கு குறையுது. ஏன்னா அது வேண்டி இருக்கு. அப்போ பகவத்கீதையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனநிலையும் பார்க்க போகின்றோம். பொருட்கள்ல பகவான் இருக்காரு. மனத்தில இருக்காரு. மனத்தில 3 குணங்கள் இருக்கு. அதையும் பகவான் தான் குடுத்திருக்காரு. சத்வம், ரஜஸ், தமஸ். இதுக்காகவே 2 அத்தியாயங்கள் கூட இருக்கு. 14வது அத்தியாயம், 16வது அத்தியாயம், கடைசியில 18வது அத்தியாயத்திலும் சொல்வாரு. 17லயே ஏன்னா அதுதான் பேசிக் நமக்கு. ஆனா நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்ல. இதையெல்லாம் தெரிவிக்கணும்னா என்ன செய்யணும்? ஏன்னா பகவான் வந்து சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோபஸ்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத் சொல்றாரு. அந்த கீத அமிர்தம் எப்படி நமக்கு கொடுத்துருக்காருன்னா, உபனிஷத்தான் ரொம்ப வேதாந்தம், வேதங்களின் மிக உயர்ந்த பகுதின்னு சொல்லலாம். ஒவ்வொரு 4 வேதங்கள் இருக்கிறது நம்ம எல்லாரும் தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் இருக்கு. ஒவ்வொரு வேதத்தின் கடைசி பகுதி அந்தம், வேதாந்தம் கடைசி பகுதி, வேதத்தின் கடைசி பகுதி என்ற அந்த பகுதியில இந்த உபனிஷத்துக்கள் அதுதான் வேதாந்தம். எல்லாத்திலையும் ஆத்மாவை பத்தி சொல்றாங்க. அழியாத ஒரு தெய்வீகம் நமக்குள்ள இருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு ஆசை வரல. அந்த தெய்வீகத்தில் இருக்கணும்னு தோணல. ஆனா நமக்கு தெரியுதுல்ல. அப்போ அவன் என்ன தப்பு செய்யலாம், இல்லாட்டி ஏதாவது நல்லதும் செய்யலாம். 2 பேர்கிட்டயுமே ஆத்மா இருக்கு. நல்லவன்கிட்டயும் இருக்கு, கெட்டவங்ககிட்டயும் இருக்கு. ஆனா நம்ம வந்து கெட்டவங்ககிட்ட நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் கொஞ்சம். ஏன்னா அவங்கள வந்து நம்ம அடிக்கடி கொஞ்சம் திருத்த பார்க்கலாம். திருத்த முடியலன்னா விட்டுடுங்கோங்கிற மாதிரி தான் பகவான் கூட சொல்றாரு. திருத்துறதுக்கு நம்ம எவ்வளவு செய்யணுமோ நம்மால முடிஞ்சதை செய்யணும். இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் தான் அப்ளை ஆகுமா. கடைசி கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கும் பகவான் நிறைய ஒரு இடத்துல நிறைய இடங்கள்ல சொல்றாரு. கர்ம யோகத்திலையும் சொல்றாரு. எல்லாத்துலேயுமே புரிதல்ங்கிறது ரொம்ப எளிது இல்லை. ஒரு சிலருக்கு சீக்கிரம் புரிஞ்சிடும். இப்போ ஒரு இடத்துல புகை வருதுன்னா நம்ம என்ன நினைப்போம்? அங்கே ஏதோ ஒரு நெருப்பு இருக்குது. நெருப்பு இல்லாம புகை வராது இல்லையா? அது இன்ஃபெரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபெரன்ஸ்ங்கிறது சத்துவ குணவாதிகளுக்கு சீக்கிரம் புரியுமா. அதனால நான் ஏன் முதல்ல குணத்தை பத்தி சொல்றேன்னா, குணம் இல்லாமல் இதுக்கு வர முடியாது. ரஜஸ் ஒண்ணு இருக்கு. நிறைய படிப்பாங்க. ஆனா பகவான் எங்க இருக்காருன்னா, கோவில்ல என்னுடைய பூஜை அறையில இருக்காரு. அப்படிதான் அவங்களுக்கு அந்த மனசு தான் இருக்கும். ஏன்னா நல்ல அலங்காரம் செய்வாங்க பகவானுக்கு. நல்ல பூஜை செய்வாங்க. பலரை கூப்பிட்டு கூட பூஜை, பிறகு விளக்கு பூஜைன்னு வைப்பாங்க. பாராயணம் என்னெல்லாம் வைக்கிறாங்க. நல்லது. இதெல்லாம் செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுங்கிறத நம்ம மனசுல இருக்கணும். எனக்குள் இருக்கிறாரு. எங்க வீட்டுல வந்திருக்க எல்லாரிடமே பகவான் இருக்கிறார். யார்கிட்ட தான் பகவான் இல்லாமல் இருக்காரு? அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணணும். கான்டெம்ப்ளேட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு முழுமை அடையணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க. அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல்ல கேட்கணும். ஸ்ரவணம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல லிசனிங். கேட்கறது ரொம்ப முக்கியம். அதான் ஸ்ரவணம். பக்திக்கு முதல் படி. பக்தி என்ன இல்லை, ஒரு விஷயம் புரியணும்னா கூட ஸ்ரவணம் இருக்கணும். பொறுமையா கேட்கறது. அடுத்தது என்ன? நம்ம கீர்த்தனம் செய்யறோம். இப்போ நம்ம பகவத்கீதை படிச்சுட்டோம். கீர்த்தனம் செஞ்சுதான் ஆகணும்னா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அது அவரவர் இஷ்டம். ஆனா சொல்ல சொல்ல நமக்கு நிறைய பயன்கள் இருக்கு.
முதல்ல உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு நம்ம கை காலுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறோம், கண்ணுக்கு ஒர்க் கொடுப்போம், காதுக்கு எல்லாம் கொடுக்குறோம் தான். ஆனால் இந்த படிக்கிறதுனால உள்ளே இருக்கின்ற இந்த இந்த இரைப்பை, இருதயம், பிறகு நுரையீரல் இத்தனை இருக்கு. இத்தனையுமே நல்லா இருக்கணும்னா நல்ல உச்சரிப்புகள் நம்ம திருத்திக்கணும். தமிழே நல்ல என்ன நம்ம உறுப்புகள், உள்ளே இருக்கிற உறுப்புகள் நல்லா என்ன சொல்றது, ஒரு பயிற்சி கொடுக்குறோம், ஒரு அசைவு கொடுக்குறோம், ஒரு அதிர்வு கொடுக்குறோம். இதெல்லாம் சமஸ்கிருதம் உச்சரிக்கிறதுனால நிறைய இருக்கு. சீக்கிரத்துல அந்த நுரையீரல் கோளாறு எல்லாம் நிறைய வந்தது. லங்ஸ்ல தண்ணி போகுது, அது இது நிறைய தானே நமக்கு கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? இந்த கொரோனா பீரியட்ல எல்லாமே அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரிப்பட்டு வரணும் என்றதுக்காக தான் இதெல்லாம் இருக்கு. ஏன் இந்த பகவத்கீதையை நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் கொடுக்குறோம் என்கிறது எனக்கு சரியா புரியல. ஆனா பகவான் கிட்டே டெய்லி கேட்பேன், ஏன் இவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க? ஆனா பகவானே சொல்றாரு, இந்த மாதிரி என்னை பார்க்க விருப்பம் இல்லாதவர்கள் படிக்க வரலாம் விட்டுடுங்க, அவங்களுக்கு சொல்லி தராதிங்கன்னு கூட சொல்லிடுறாரு. கடைசி அத்தியாயத்துல சொல்லிடுறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பகவானுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு, நல்லதை கூட படிக்கிறதுக்கு எல்லாரையும் நம்ம கூப்பிட தான் செய்வோம். கூப்பிட்ட பிறகு வரலன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆனா என்னுடைய பக்தர்கள் கட்டாயம் படிக்க வருவாங்க சொல்றாங்க. அப்போ என்கிட்ட ஒரு 300 மாணவிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 300 மாணவிகளிடம் நல்ல பகவான் இருக்கிறான்ற நான் நம்புறேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காத அது வேற விஷயம் இது இல்லையா? அதுல இருப்பாங்க. எப்பவுமே எல்லாருமே ஒரே மாதிரி அன்பு காட்டுவாங்க நான் எதிர்பார்க்க முடியாது. அதை நான் முதல்ல கத்துக்கணும். நானும் நிறைய கத்துக்கிறேன். வாழ்க்கை முறையில எத்தனை பேருக்கு இதை ஃபாலோ பண்ணணும் என்கிறது இருக்கு. நிறைய பேர் செய்யறாங்க, நிறைய பேர் விரும்புறாங்க, நிறைய பேர் உச்சரிக்கணும்னு விரும்புறாங்க. உச்சரிக்கிறதோட மீனிங், அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்க நல்ல இன்னும் மீனிங் வழங்கன்னா நீங்க சொல்லி தரணும். இப்போது என்னுடைய என்ன ஒரு மூவ்மெண்ட் சொல்லுவோம், ஒரு இயக்கம் என்று கூட சொல்லுவோம். நான் கீதாலயா என்று ஒரு பேர் வச்சு இந்த ஒரு சாதனை செய்யணும் என்கிறதுக்காக தான், கீதை நிறைய பேருக்கு பரப்பணுங்கிறதுக்காக தான் இந்த கீதாலயா என்ற ஒரு ஸ்தாபனம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணதில்லை. ஆனா இது படிச்சு நிறைய பேர் பயன்பெறணும், அதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால தான் நிறைய பேர் படிக்கவும் வர்றாங்க. அது தானாவே அமைஞ்சிருக்கு. நான் முதல்ல அது அந்த ஏம் இல்லை எனக்கு. ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுப்போம் என்று தான் நான் ஆரம்பிச்சது. ஒரு 7 பேர் தான் முதல் குரூப்ல இருந்தாங்க. இப்போ என்ன 17 பேர் ஆனாங்க, 27 பேர் ஆனாங்க. இப்படியே பெருகிட்டே போயிடுச்சு. அமெரிக்காவிலும் நிறைய பெண்கள் தான் நிறைய படிச்சிருக்காங்க. ஒரு 2 பேர் தான் ஆண்கள் படிச்சிருக்காங்க அங்கேயும். இங்கேயும் அப்படிதான். இந்தியாவில் சொல்லவே வேண்டியதில்லை. ஆண்களுக்கு ஒரு தனி இருக்கு. என்ன எண்ணம் என்ன ஒரு நான் சொல்லுவேன், யாராவது ஆண்கள் இப்போ படிங்க, நீங்க சொல்லிக் கொடுங்க, அப்போ ஒருவேளை வருவாங்க. நான் அந்த ஒரு திட்டம் என் மனசுல இருக்கு. ஆண்கள் என்று படிச்சவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரமேஷ் என்று தமிழ்ல பேசுறவங்க, குமரன் என்கிறவர் சௌராஷ்டிரா பேசுறவங்க, இவங்க எல்லாம் அவங்க எந்த லாங்குவேஜ், ஏன்னா அவங்க இங்கிலீஷ் கூட பேச முடியும். நான் ஒரு குரூப் மட்டும்தான் இங்கிலீஷ்ல செஞ்சிருக்கேன். அவங்களுக்கு தெலுங்கு சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. எனக்கு தெலுங்கு அவ்வளவு நல்ல கொஞ்சம் தான் தெரியும், ஃப்ளூயண்டா வராது. அவருக்கு தமிழும் புரியாது. என்ன செய்ய முடியும்? அப்போ இங்கிலீஷ் தான் பொது மொழி. அதனால இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு குரூப் தான் அந்த மாதிரி அமைஞ்சது. மற்ற குரூப் எல்லாமே தமிழ் தான். தமிழ், ஏன்னா தமிழ் பேசுறவங்களுக்கு இது வராதான்னு கூட கேட்பாங்க. ஹிந்தி படிச்சவங்களுக்கு தான் வருமா? அப்படி எல்லாமே கிடையாதுமா. தமிழ் என்ன, அதுவும் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இல்லையா? இதுவும் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். சமஸ்கிருதமும் சரி, தமிழும் சரி, புராதன மொழிகள், புராதன இலக்கியங்கள் நிறைஞ்ச ஒரு மொழி. என்ன நம்ம கிளாசிக்கல்னு சொல்லுவோம். மிகவும் புகழ் பெற்றது என்னெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். எத்தனை இலக்கியங்கள் தமிழ்ல இருக்கு. அதே மாதிரி சமஸ்கிருதத்துல எத்தனை இலக்கியங்கள் இருக்கு, என்னால் எண்ணி பார்க்க முடியாது. அத்தனை இருக்கு இல்லையா? வேதங்கள் அதிலே தான் இருக்கு. அப்புறம் என்ன, காது வழியாவே கேட்டிருக்காங்க. அப்ப எல்லாம் புஸ்தகம் கிடையாது, எழுதுறதும் கிடையாது, புஸ்தகங்கள் எல்லாமே பார்த்து படிக்கிறதும் கிடையாது. காது வழி படிச்சுட்டு நமக்கு பிறகு புஸ்தகமாக்கி கொடுத்துருக்காங்க. ஓலை ஏடுகள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. வியாசர் எப்படி எழுதினாரு? விநாயகமூர்த்தியே அவர்கிட்ட நான் எழுதுறேன், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவர் எழுதிட்டே வந்திருக்க. தன்னுடைய
ஒரு பக்கம் இருக்கின்ற கொம்பினை எடுத்துட்டு அதை வந்து எழுதுகோலா பயன்படுத்தி எழுதுனதா சொல்லியிருக்காங்க. அந்த மாரியெல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு ஏன் மக்களுடைய நன்மைக்காக தான் இதெல்லாம் படிச்சிருக்காங்க. செல்வம் என்று சொன்னா, வெறும் பணமும், ஒரு வீடு அதுதான் செல்வம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்க. ஆனால் கல்வி மிக சிறந்த செல்வம். ஞானம் அதை விட சிறந்த செல்வம். ஞானத்தினால எதையுமே சாதிக்கலாம். கொஞ்சம் ஞானம் வந்தாலும் போதும்ன்னு சொல்றாரு பகவான் 2வது அத்தியாயத்துல. அந்த மாரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நான் ஒரு முன்னுரையத்தான் இப்ப குடுக்குறேன். இந்த முன்னுரையில இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, 18 அத்தியாயங்கள் 6, 6 அத்தியாயங்கள் என்று 3 பிரிவா பிரிக்கலாம். முதல் 6 அத்தியாயம் நீ யாரு? நான் யார்? என்று நான் நானே கேட்டுக்கணும். ஹூ ஐ? நான் யார்? என்று கேட்டா, நான் இந்த உடம்பா? இந்த மனமா? மனமா? இல்லாட்டி இந்த புத்தியா? வேற என்ன கர்ம வினைகளா? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குது. அது என்ன? அதுதான் தெய்வீகம் என்ற ஆத்மா. ஆத்மா தான் மிக 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 உயர்ந்தது. அதுதான் ஆதாரம். நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமே அதுதான். நமக்கு கண்ணுல தெரியல. நம்ம மனம் மட்டும் கண்ணுக்கு தெரியுதா? இல்லையே. நான் புரிஞ்சுக்குவோம். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க பேச்சு, அவங்க நடைமுறை, வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தா எப்படி என்ன மனசுனால தான் எல்லாமே செய்றோம். நீ மனசு மனசு வச்சா தான். நம்ம மனம் வைத்தா தான் ஒரு 4 பேருக்கு இந்த செல்வம் போய் சேரட்டும். நம்ம அதாவது இந்த சனாதன தர்மத்துல எண்ணியே பார்க்க முடியாது அத்தனை செல்வங்கள் கொட்டி கிடக்குது. அந்த செல்வத்தை கொஞ்சமாவது எடுத்து நம்ம அனுபவிக்க வேண்டாமா? நம்ம இந்த வாழ்க்கையில அனுபவிக்கணும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அப்ப அனுபவிச்சா தான் நல்லதும் நடக்குது. நல்லதும் இல்ல, நல்லதுதான் நடக்கும். அந்த அளவுக்கு பகவான் கொண்டு போறாரு. நம்ம ஒவ்வொன்றிலையும் வழி நடத்தி போறாரு. இப்போ முதல் 6 அத்தியாயத்துல நான் யார் என்றது நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு அது மகா வாக்கியம் சொல்றாங்க. ஆனா 3 வார்த்தைகள் தான் இருக்கு இல்லையா? ஒரு 2 வார்த்தைன்னு கூட நான் சொல்வேன். அகம் பிரம்மாஸ்மி அவ்வளவுதான். பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு வார்த்தை. பிரிச்சதான் பிரம்ம அஸ்மின்னு பிரிக்கலாம். நான் கடவுள். பிரம்மன்னா கடவுள். பிரம்ம என்ன உடனே நான்முக கடவுள், பிரம்மதேவன் அப்படியெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். இதுல பகவத்கீதையில பிரம்மன்னு வர்றது எல்லாமே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நான்முக கடவுளை குறிக்கும். மற்ற இடத்துல எல்லாம் வெறும் பிரம்ம என்ன கடவுளைத்தான் குறிக்குது. பரமாத்மாவை குறிக்குது. பர ஆத்மானா உயர்ந்தது. பரனால மிக மிக உயர்ந்தது. பராம்கத்திம் என்று சொல்வாரு, பரமம் என்று சொல்வாரு. எல்லாம் உயர்ந்த விஷயங்கள். அந்த மாதிரியான பிரம்மன் என்ன யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கல இன்னும். கடவுள் யாரு? அது 7வது அத்தியாயம் இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி யோகம். முதல் 6 சாப்டர்ஸ் பார்த்தா கர்ம யோகம் நிறைய சொல்றாரு. நம்ம செயல்கள் நிறைய செயல்கள் செய்யறோம். ஆனா எப்படி செய்யறோம்னு பார்த்தா என்ன, நான் செய்கிறேன் என்ற புத்தியோட செய்யறோம். அப்படி இல்லை. கடவுள் கொடுத்த இந்த இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஒன்று. ஞானேந்திரியங்கள் என்கிறது என்ன? இதெல்லாம் நான் விவரமா சொல்லணும் விரும்புறேன். அது ஒரு 3வது அத்தியாயத்துல நான் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேன். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்கிறதெல்லாம் இப்போதைக்கு இந்த முன்னுரையில இப்போ முதல் 6 அத்தியாயம் நான் யாரு, பிரம்மன் யாருன்னு அடுத்த 6வது அத்தியாயம். அடுத்த 13ல இருந்து 18 அது என்ன? நமக்கு ஞானம். நீதான் அவன், அந்த பிரம்மன். நான் தான் அந்த பிரம்மன். சொல்லிக்க முடியுமா? இல்ல இல்ல என்ன இப்படி சொல்றீங்க? நான் கடவுள்னு எல்லாம் சொல்லிக்கலாமா சொல்லுவாங்க. இல்ல, அதுக்கு தான் உண்மை. நீயும் கடவுள், நானும் கடவுள், எல்லோருமே அப்படித்தான். ஏன்னா தெய்வீகம் அங்கே இருக்குது. அதை புரிஞ்சுக்கத்தான் இந்த பகவத்கீதையே இருக்கு. இந்த 18 அத்தியாயங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கம் தான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இப்போ முதல் அத்தியாயம் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுன விஷாத யோகம் என்கிறது முதல் அத்தியாயம். இதுல அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தான் முக்கியம். அவங்க தான் 2 பேரும் தான் என்ன ஈக்குவல் ஹீரோஸ்ன்னு கூட நான் சொல்வேன். ஆனா பகவான் அளவுக்கு நம்மால அர்ஜுனனை ஏத்துட முடியாது இல்லையா? அர்ஜுனனுக்கு நிறைய குழப்பம் ஏற்படுது. அந்த குழப்ப நிலையிலேருந்து அவரை காப்பாற்றணுமா இல்லையா? அதுக்குதான் இந்த ஒரு முதல் அத்தியாயம் இருக்கு. விஷாதம் என்னது? நம்ம எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கினே இருப்போம். கொஞ்சம் டிப்ரெஸ்டே ஆயிடுவோம். அந்த கவலையினால எந்த வேலையும் கரெக்டா செய்ய முடியாது. அந்த நிலைக்கு வந்துருவோம்.
மற்றவங்களாலேயா அது ஆகுது? இல்ல. ஒரு சூழ்நிலையினாலே ஆகுதா? கொஞ்சம் காரணமா இருக்கலாம் சூழ்நிலை. ஆனால் நம்முடைய மனது தான் காரணம். நம்மகிட்ட ஒரு என்ன இருக்கு? பற்று இருக்கு. ஐயோ! என்னுடைய தாத்தா, என்னுடைய ஆசிரியர், இவங்க பிறகு என்னுடைய கசின் பிரதர்ஸ், என்னுடைய என்ன பெரியப்பா பிள்ளைங்க, பெரியப்பா, சித்தப்பா, பிறகு என்ன பேரன் பேரன்கள் கூட வந்துட்டாங்க அப்போ. அவருக்கு 75 வயது அர்ஜுனருக்கு அப்போ. இந்த மகாபாரத போர் நடக்கும்போது, அவருக்கு 75 வயசு. அந்த மாரி ஈக்குவலா தான் இவர் பகவான் கூட இருக்கிறாரு. அந்த மாரி நேரத்துல, அவருக்கு என்னைய கட்டாயம் பேரன்கள் இருக்கத்தான் செய்வாங்க. பேரன்கள் இருக்காங்க, புத்திரர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரையும் நான் எப்படி சாய்ப்பது? எப்படி அவங்கள வந்து கொல்லலாமா? இதெல்லாம் இது நல்லதா? இதெல்லாம் தர்மமா? என்னெல்லாம் பகவான்ட்ட கேட்கிறாரு. பகவான் தெரியாத தர்மமா? ஆனாலும் பகவான் அப்படியே அமைதியா இருக்காரு. முதல் அத்தியாயத்துல பகவானுடைய உவாச்ச கிடையாது. உவாச்ச என்றால் சொன்னார் என்று அர்த்தம். முதல்ல திருத்தராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்று தான் ஆரம்பிக்கிறாரு. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஏன் பகவான் அதை நடத்தினாரு? ஒரு போரா இருந்தாலும் தர்மம் இருக்கணும் இல்லைங்களா? அந்த தர்மத்தை நிலைநாட்ட தான் இந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல என்ன அந்த போர் நடக்குது. அந்த போர் எப்படி நடக்குது? என்ன செய்யறாங்க? ஏன் பிள்ளைங்கன்னு சொல்வாரு கௌரவர்களுக்கு. ஆனா பாண்டு புத்திரர்களையும் அவர் என்ன தன் தம்பி பிள்ளைங்க தான். அப்போ வந்து வெறும் பாண்டவான்னு சொல்றாரு இல்லையா? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுசவஹ மாமகாஹ் பாண்டவா செய்வ கிம குர்வத சஞ்சய. சஞ்சய யாரு? அவருடைய அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட், நம்ம பிஏ என்னன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஞானி. அவர் ஞானி தான். அதனால்தான் அவனுக்கு தெய்வீக கண்ணு கொடுத்திருக்காரு. யாரு? வியாச பகவான். அதனால அவருக்கு பார்க்க முடியுது. தெய்வீக காதும் கொடுத்திருக்காரு. தெய்வீக கண் மட்டும் இல்ல, தெய்வீக காதும் கொடுத்திருக்காரு. அதனால்தான் அர்ஜுனரும் பகவானும் அந்த போர்க்களத்துல பேசுறதெல்லாம் அப்படியே இவருக்கு கேட்குது. அவர் மூலமா தான் இந்த கீதையே ஆரம்பிக்குதுன்னு கூட நான் சொல்லலாம். கீதையில வந்து பகவானும் பேசுவாரு, அர்ஜுனரும் பேசுவாரு. அதை பத்தி விமர்சனம் பண்ணணும். ஒருத்தர் விமர்சனம் பண்ணல என்ன என்ன நமக்கு யாரும் பார்க்கலையா? அவ்வளோ நடந்தது, யாரும் கேட்கலையா? ஆனா எல்லாராலையும் கேட்க முடியாதுதான் சில விஷயங்கள் எல்லாம். ஏன்னா போர் நடக்கிறதுக்கு சங்கு எல்லாம் ஊதிட்டாங்க. ஏன்னா சங்குகள் பேரெல்லாம் இருக்கும். பாஞ்சஜன்யம் என்கிறது பகவானுடைய அந்த ஒரு சங்கு இல்லையா? வெள்ளை வெளேன்னு இருக்கும். அந்த மாதிரி சங்கு அவர்கிட்ட இருக்கு. பிறகு அர்ஜுனருக்கு தேவதத்தம் என்ற சங்கு இருக்கு. பிறகு பீமருக்கு அவருக்கு என்ன பெரிய சங்கு, பெரிய சங்கு அவருடைய சங்கு என்ன. அந்த மாதிரி எல்லாம் விற்கோதரகன்னு பீமனை சொல்லுவாங்க. விற்கோதரகன்னு சொன்னா அதாவது உதரன்னா வயிறு. அவர் நிறைய சாப்பிடுவாரு. ஆனாலும் என்ன நரி மாதிரி தான் அந்த வயிறு வந்து அவ்வளவு பெருசா இருக்காது அவருக்கு. ஏன்னா அவ்வளவு காரியம் செய்கின்றாரு. அதனாலதான் அந்த மாதிரி பீம கர்மா விற்கோதரக பெரிய காரியங்கள் செய்வாரு. கர்மா விற்கோதரக என்னெல்லாம் வருது. பிறகு ஹிருஷிகேஷன்னு பகவானுக்கு நம்ம வந்து குறிக்கிறோம். இந்த முதல் அத்தியாயத்திலே வந்துருது. ஹிருஷிகேஷன இந்திரியங்களே அடக்கினவர். நம்முடைய கை கால் மட்டும் இல்ல, என்ன அந்த ஞானேந்திரியங்கள் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கிறது தான். நமக்கு இருக்காது. ஆனா பகவானுக்கு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால ஹிருஷிகேஷ என்ன பெயர் வச்சு அவரு பகவானை வந்து இந்த அர்ஜுனனும் குறிப்பிடுறாரு. சஞ்சயனும் அவரு இந்த மாதிரி கிருஷ்ணா என்ன சொல்லல. அதுக்கு பதிலா ஹிருஷிகேஷன்னு சொல்றாங்க. இவரை வந்து குடாகேஷன்னு சொல்றாங்க. யாரு? அர்ஜுனரை. அவர் தூக்கத்தை வென்றவர். அதனால குடாகேஷன்னு சொல்றாரு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு என்ன இந்த மாதிரி எல்லாம் ஆகுதே, என்ற கை காலில் எல்லாம் வந்து உதறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அல்லது நடுக்கம் ஏற்படுகிறது என்று அவர் வந்து வருத்தப்படுறாரு. எனக்கு என்ன நிமித்தானிச்ச பஷ்யாமி என்ன சொல்றாரு. நல்ல சகுனங்கள் தெரியல. என்ன எப்பவுமே நம்முடைய கஷ்டத்தை நம்ம சேலஞ்சா எடுக்க மாட்டோம் சிலர். கஷ்டம் வந்தாலே நமக்கு மனசுல ஒரு பயம் வந்துடும். பயமும் வருது, தயக்கமும் வருது. அது அவருக்கு வந்துடுது. அதான் சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் ஆயிருது. அவருக்கு என்ன நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி கேஷவ. அதான் விபரீதமா இல்லை இருக்கு.
என் சகுனங்களும் சரியில்லையே, நான் எப்படி போர் பண்றதுன்னு சொல்றாரு. மத்த எல்லாம் ரியாக்ஷன் எல்லாம் பரவால்ல. அவருக்கு தலை சுத்துற மாரி இருக்கு. அதெல்லாம் அவர் சொல்றாரு. அது பரவால்ல. ஆனா, இது வந்து வரக்கூடாது. இந்த மாரி எல்லாம் வந்து சகுனங்கள் பார்க்கறதுங்கிறது அவருக்கு அது எப்படி அந்த நம்பிக்கை வந்தது? ஏன்னா, தயக்கம். தயக்கம் வரும்போது தான் இதெல்லாம் வரும். ஆனா, தயக்கம் இல்லாமல் இருக்கணும். எந்த ஒரு நல்ல காரியம் என்னுடைய கடமை. சத்திரியனுக்கு போர் செய்ய வேண்டியது கடமை. அவ்வளோதான். இப்போ நமக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கு. நம்ம பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்க்கணும். அவங்களுக்கு வேண்டியத செஞ்சு தரணும். இதெல்லாம் நம்ம விரும்புறோம் இல்லையா? அது ஒரு தகப்பனுக்கும், ஒரு அன்னைக்கும் வேண்டிய ஒரு கடமை. அது செய்யலாம். ஆனா, அதுக்கு செய்யாம தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. எனக்கு வந்து அவனே பார்த்துக்கட்டும் ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லையா? அவன் வந்து கெட்ட வழியில போறான்னா நம்ம திருத்தியிருக்கணும். இப்போ திருதராஷ்டிரர் அத பண்ணல. துரியோதனன் வந்து எப்போ அகங்காரத்தோட இருக்கிறாரு. மதர்த்த தியக்த ஜீவிதாக. மதர்த்தேன எனக்காக உயிர் விட எத்தனை வீரர்கள் வந்திருக்காங்க. வேற அவர் சொல்லிக்கிறாரு. அப்படி சொல்லவே கூடாது. நம்ம வந்து மத்தவங்களுக்காக உயிர் விடலாம். ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து எனக்காக உயிர் விடுறது எவ்வளவு ஒரு செல்ஃபிஷ்னஸ், எவ்வளவு அகங்காரம் இருக்கு இல்லையா? அந்த அகங்காரம், பிறகு பயம். இவனுக்கு வந்து 11 அச்சோணிகள் இருக்குது. ஆனாலும் அவனுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுது துரியோதனனுக்கு. ஆனா அவன் வந்து தெரிவிக்காம இருந்துடுறாரு. என்ன இவர் 11 அச்சோணிகள். ஆனா பாண்டவருக்கு 7 அச்சோணிகள் தான். அச்சோணின்னா அதுல தேர்ப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், காலாட்படை இந்த எல்லாம் இருக்கும். அதான் அச்சோணின்னு சொல்றது. 1,00,000 பேருக்கு மேல இல்லையா? லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஒரு வித அதாவது நல்ல ஒரு அமைப்பு அமைப்பாங்க. அந்த அமைப்பை வந்து பாண்டவர்கள் அமைச்சிருக்காங்க. அந்த அமைப்புக்கு திருஷ்டத்யும்னா தவ சிஷ்யன்னு யாரை வந்து அட்டாக் பண்றாருன்னா துரோணாச்சாரியாரு. துரோணாச்சாரியத்தார் ஆசிரியர் எல்லாருக்குமே துரோணாச்சாரியை அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி அவர் பேசுறாரு. நீ வந்து உன் சிஷ்யன் யாரு? திருப்பத புத்திரனான திருஷ்டத்யும்னா பாருங்க இவ்வளவு அழகா படை அமைச்சிருக்காரு. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க என்ன? அவரை வந்து கொஞ்சம் குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாரு. யார்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த நல்ல தன்மை இல்லை, நல்ல ஞானமும் இல்லை. அவனுக்கு தெரியும் எது தர்மம் எது அதர்மம் என்ன தெரியும். ஆனாலும் அதர்மம் தான் அவனால செய்ய முடிஞ்சது. ஏன்னா அவனுடைய குவாலிட்டி அப்படி. அசுர குணம் என்று சொல்லுவாங்க. ரஜஸ் குணமும் தமஸ் குணமும் அதிகம். தமஸ் குணம் என்னது? சும்மா சோம்பேறியா இருக்கிறது மட்டும் இல்ல, மெக்கானிக்கலா ஒரு மெஷின் மாதிரி செய்வாங்க. ஒரு மெஷின் என்ன செய்யும்? நம்ம அதுக்கு வந்து பெட்ரோல் கொடுத்தா கார் ஓடுது இல்லையா? அந்த மாதிரி கார் போகணும்னா அது ஒரு எந்திரம். அது வந்து நம்ம எப்படி வீல் பிடிச்சு எப்படி திருப்பணுமோ நம்ம கையில தான் இருக்குது. அப்படி திருப்பினா போதும் இல்லையா? ஆனா அது தானா கேட்கும். அந்த மாதிரி தான் தமஸ் குணம் படைச்சவங்க அப்படி இருக்காங்க. அவங்க மட்டும் மெஷினா இருக்க மாட்டாங்க. மற்றவங்களும் மெஷின் மாதிரி வேலை வாங்குவாங்க. அவங்க மனுஷனாச்சே, மெஷின் கிடையாதுன்னு நினைக்க ஒரு நல்ல எண்ணமே இருக்காது. அதுதான் அசுரகுணம். அதே தான் துரியோதனன். தமசும் அகங்காரமும் ராவணன் போல. ராவணன் வந்து நல்ல பண்டிதன், நிறைய படிச்சவன். ஆனாலும் அந்த அசுர குணத்தினால அகங்காரம் அதிகம் இருந்தது. மற்றவங்களை துன்புறுத்துதல் இதெல்லாம் இருக்கக்கூடாதான். பகவான் வந்து அந்த தர்ம யுத்தம், மகாபாரதம் தர்ம யுத்தம், தர்மத்தை வெல்விக்கணும் தான் பாக்குறாரு. ஆனா இவர் லாஜிக் நிறைய பேசுறாரு அர்ஜுனன். அந்த அத்தியாயம் பூரா அர்ஜுனனே தான் பேசுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சஞ்சய் வாச்சா இருக்குது முதல்ல. அப்புறம் கடைசியில தான் ஒரு சென்டென்ஸ் வரும். அது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் கூட நான் சொல்வேன். ஏன்னா ஏவ முக்வார்ஜுன சங்கி அவர் அப்புறம் என்ன சொல்றாரு? எல்லாம் வந்து எல்லாத்தையும் பேசிட்டாரு அர்ஜுனன். ஆனா போர் செய்யறதுக்கு எழுந்துச்சு நிக்கணும்ல, போய் சீட்ல போய் உட்காந்துருவாரு. அதுதான் அது அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஆனா அப்படி பண்ணிட்டாரு. அப்போ பகவானுக்கு எப்படி இருக்கும்? இவனுக்கு ஒரு அடி கொடுக்கணும், கன்னத்துல ஒரு போடு போடணும் என்கிற மாதிரி வருது. அதனால தான் 2வது அத்தியாயத்துல சோக சம்பிக்ன மானசக விஸ்ருஜம் சாப்பம் சோக சம்பிக்ன மானசக அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இந்த முதல் அத்தியாயத்துல. இன்னொரு கொஞ்சம் ஒண்ணு முக்கியம் இருக்குது. எல்லாத்தையும் எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்வாரு. துறவு குணம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து போச்சு. அப்போ இவன் பிலாசபி கொஞ்சம் எடுத்துக்குவான்னு பகவானுக்கு தெரியுது. சைக்காலஜிக்கலா
அந்த ஒரு சோகம் வருது. அதோட எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு ந ராஜ சுகானிச்ச என்று சொல்றாரு. எனக்கு சுகமும் வேண்டாம், இன்பமும் வேண்டாம், இந்த ராஜ்யம் வேணாம் என்று சொல்லிட்டு ஏன் இப்ப போருக்கு வந்த? அப்படித்தானே நம்ம கேட்போம். இல்லையா? ஆனா அவருக்கு அந்த ஞானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்பட்டு விட்டது.